உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் தொடர்பில் ஆராய உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று நுவரேலியா உடப்பு செல்லாவ பெருந்தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான நீதிமன்ற லோட்டச் தோட்டத்திற்கு விஜயம் செய்தபோது மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் கருத்துக்கள் ஆராயப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் 2-3 ஏக்கர் தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார். தொழிற்சங்கங்கள் 1000 ரூபாய் கொடுக்க தயாராக இருப்பதாக நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். முஸ்லிம் பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கான அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் முதல் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டது. இதனை அடுத்து பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 24ஆம் தேதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டது. இது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு பொருந்தும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது. இருப்பினும் முஸ்லிம் பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டிருந்தது. அதன்படி முஸ்லிம் பாடசாலைகளின் 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த அன்னி பூபதிக்கு இன்று வவுனியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் நினைவுகளை சுமந்த ஊர்தி பவனி யாழ்ப்பாணத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை பயணத்தை ஆரம்பித்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ் நல்லூர் தியாகதீபம் திலீபன் நினைவு முற்றத்திலிருந்து ஆரம்பமான இந்த ஊர்தி பவனி மட்டக்களப்பை சென்றடைய உள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வில் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த ஊர்தியானது வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்ட பந்தலுக்கு முன்பாக அஞ்சலிக்காக கொண்டுவரப்பட்டது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து அன்னை பூபதிக்கு மலரஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கதாகும். கல்கிசை பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பெருவன ரத்மலானை பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத இருவர் வந்து இந்த கொலையை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலை வேளையில் இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் ஜமாரா சம்பத் தசாநாயக்கா பயணித்த கார் திடீரென தீப்பெற்றி எரிந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. ராஜாங்க அமைச்சர் பயணித்த கார் பண்டாரவளை கல்ஃபி பகுதியில் வைத்து இவ்வாறு திடீரென தீப்பிடித்துள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 12:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜாங்க அமைச்சர் மக்கியங்கனையில் இருந்து எல்லை பிரதேசத்திற்கு சென்று கொண்டிருந்த போதே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த தீ விபத்தில் ராஜாங்க அமைச்சருக்கோ ஓட்டுநருக்கோ காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் பண்டாரவளை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர், எல்லை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபை பிரிவினுள் சட்டவிரோதமாக இயங்கிய 3 போலி மருத்துவ நிலையங்கள் உட்பட அதன் இயக்குநரான போலி வைத்தியரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் இடங்கள் மீதான தொடர் சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோத மருந்து நிலையம் ஒன்று சாய்ந்தமருது, பாண்டிருப்பு, மருதமுனை பிரதேசங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களுக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை அடுத்து கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஜாகிரா இசாயிதீன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டலில் இந்த திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கை இடம்பெற்றது. இந்த சுற்றிவளைப்பின் போது தன்னை வைத்தியராக அடையாளம் காட்டிக்கொண்டு எந்தவித அரசு அங்கீகாரமுமின்றி இயங்கி வந்த மருத்துவ நிலையமும் அழகுக்கலை நிலையமும் பயிற்சி நிலையமும் நடாத்தி வந்த நபரிடம் இருந்து மனித பாவனைக்கு பொருத்தமற்ற மற்றும் ஆபத்தான மருந்துகள் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ஓமானில் ஞாயிற்றுக்கிழமை முதல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஓமானின் பல பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் மற்றும் அரசு நிறுவனங்களை மூட ஓமான் அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் அடுத்த சில தினங்களில் நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் கடும் மழை காரணமாக பல கார்கள் மற்றும் உடைமைகள் சேதமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவில் படகு விபத்தில் குழந்தைகள் உட்பட சிறுவர்கள் குழு ஒன்று காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஜிலாம் ஆற்றில் படகு ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது என்றும் கந்தபாலிலிருந்து பத்ரவாரா நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. காணாமல் போனவர்களை கண்டறியும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.